தெனாலிராமன் கதைகள் 205. பட்டாம்பூச்சி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் மாலை வேளையில் தனது அரண்மனை நந்தவனத்தில் மிகவும் அமைதியாக உலாவிக் கொண்டிருந்தார். அந்த நந்தவனம் பல வண்ண மலர்களாலும் மரங்களாலும் மனதை மயக்கும் அழகை கொண்டிருந்தது. அப்போது அங்குள்ள ஒரு செடியில் ஒரு அழகான பட்டாம்பூச்சியின் கூடு இருப்பதை கவனித்தார். அதில் ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டிருந்தது. உள்ளே இருக்கும் பட்டாம்பூச்சி அந்த சிறிய துவாரம் வழியாக வெளியே வர மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை மன்னர் வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த பட்டாம்பூச்சி மேலும் முன்னேற முடியாமல் தவிப்பது போல அவருக்கு தோன்றியது. மன்னருக்கு அந்த சிறிய உயிரினத்தின் மீது மிகுந்த இரக்கம் ஏற்பட்டது. இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணினார். உடனே தனது இடுப்பில் இருந்த சிறிய குருவாலை எடுத்து அந்த கூட்டை சற்று பெரிதாக பிளந்து விட்டார். இப்போது அந்த பட்டாம்பூச்சி எந்த சிரமமின்றி மிக எளிதாக வெளியே வந்தது. ஆனால் அதன் உடல் சற்று வீங்கியும் இறக்கைகள் மிகவும் சுருங்கியும் காணப்பட்டன. சிறிது நேரத்தில் அதன் இறக்கைகள் விரிந்து அது வானில் அழகாக பறக்கும் என்று மன்னர் மிகவும் ஆவலோடு காத்திருந்தார். ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த பட்டாம்பூச்சி தரையிலேயே ஊர்ந்து கொண்டிருந்தது. அதனால் ஒருபோதும் வானில் பறக்க முடியவில்லை. இதை கண்டு மன்னர் மிகவும் வருத்தமும் குழப்பமும் அடைந்தார். சரியாக அப்போது அங்கு வந்த தெனாலிராமன் மன்னரின் முகவாட்டத்தை கண்டு அதற்கான காரணத்தை கேட்டான். மன்னர் நடந்த அனைத்தையும் அவனிடம் கூறினார். அதை கேட்ட தெனாலிராமன் மென்மையாக புன்னகைத்தவாறு, மன்னா, நீங்கள் உங்கள் இரக்கத்தால் ஒரு பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இயற்கை அந்த பட்டாம்பூச்சிக்கு வைத்த ஒரு சிறிய சவால் தான் அந்த குறுகிய துவாரம். அந்த சிறிய இடைவெளியிலிருந்து அது கடுமையாக போராடி வெளியே வரும்போதுதான் அதன் உடலில் இருந்து ஒருவித திரவம் இறக்கைகளுக்கு சென்று அது பறப்பதற்கான வலிமையை பெறும் என்பது பிரபஞ்சத்தின் விதி என்று தெளிவாக விளக்கினான். தொடர்ந்து தெனாலிராமன், வாழ்க்கையில் சில நேரங்களில் இத்தகைய கடினமான போராட்டங்கள் நமக்கு மிகவும் அவசியமானவை அரசே. எந்த தடைகளுமே இல்லாமல் நாம் எளிதாக எல்லாவற்றையும் அடைந்துவிட்டால் நாம் பெற வேண்டிய உண்மையான வலிமையை நாம் ஒருபோதும் பெறவே மாட்டோம். தடைகளை தாண்டி முன்னேறும் போதுதான் நாமும் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு பறக்க கற்றுக்கொள்கிறோம் என்றான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் இயற்கையின் விதியையும் தெனாலிராமனின் ஆழ்ந்த அறிவாற்றலையும் வியந்து மனதார பாராட்டினார். நீதி. வாழ்வில் நாம் சந்திக்கும் கடினமான போராட்டங்கள் தான் நம்மை வலிமையாக்குகின்றன. தடைகளை தாண்டி சுய முயற்சியால் முன்னேறும் போது மட்டுமே வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான முழுமையான ஆற்றல் நாம் பெற முடியும். அதாவது மக்களே, இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தான் உங்களுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குன்னே உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளவுதான். ஸோ இதை கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.